நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல விதச்ச பாசம். ஃபயர் ஷாட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபயர் ஷாட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இவர் ரெடியாக குடிக்க. எஸ் ஷாட். சொல்ல என்ன எப்படி இருந்தது படிச்சது? ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யூனிவர்ஸ். நான் தான் நம்மளோட யுதிஷ்டன். என்னடா வித்தியாசமாக இருக்குது இன்ட்ரோலாம் வந்து பார்க்குறீங்களா? செம்மையாக லேட்டாக போயிட்டு டக்குண்டு வலிக்கிட்டுட்டே என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஓகே, வலிக்கிட்டாச்சு. என்ன அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட்ஸ்லேயே போட்டு போகிறான்டா, சுட்டு தள்ளுது. ஏற்கனவே நம்ம நல்ல கலர், அதில் வெயில் வேறு சுட்டிச்சுன்னு சொன்னான். அதால் ஃப்ரூட்ஸ்லேயே போட்டு வலிக்கிட்டேன். எங்கடா போகிறான் அவசரமாக வலிக்கிட்டேன்னு பார்த்தா, ராவணாண்டு சொல்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சித்திரை புத்தாண்டு விழா கல்முனையில் நடக்க போகுது. அதுக்கு ட்ரம்ஸ் பேட்ஸ் ப்ளே பண்ண தான் நான் போக போகிறேன். ஸோ போயிட்டு அந்த ஸ்டேஜில் எப்படி நாம் சவுண்ட் செட் பண்ணுறோம், யார் யார் நம்மளோட பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே என்னோட சேர்ந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக காட்ட ட்ரை பண்ணுறேன். நம்மளோட சேனல் புதுசு, எல்லாருக்குமே தெரியும். தமிழ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி வ்ளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு வரோம். டெய்லி ஒன்றை விட்ட ஒரு நாள் வீடியோஸ் வந்து தவறாமல் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். நம்மளை ஏற்றிட்டு போக வேன் வந்துட்டு இப்படி தான் நல்ல மூட்டையரோட ஏறுற மாதிரி தான் 2 பேடும் அவ்வளோ சாமானோடையும் பஸ்ஸுக்கிட்ட போகும். ஓகே, ஏரியாச்சு போய் கொண்டிருக்கோம். அப்படியே போயிட்டு மற்ற எல்லாரையும் ஏற்றிட்டு ஓவரால் வேறு ரயில்மெண்ட்டாக வீடியோ எடுப்போம். நாம் இப்போ இறங்கிட்டு நம்மளோட பேண்ட் லீடர் தலைவர் பிருந்தாவன் அவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய் கொண்டிருக்கோம். என்ன நிலைமையில் நிற்கிறது விட்டார் வலிக்கிட்டு போகிறோம். இல்லை ஓவராலையும் பிக்கப் பண்ணுறது வீடியோவில் காட்டுது. அடி கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஷோ வேணுமெண்டா கண்டெக்ட் பண்ணுங்கள். வேறு நம்பர் நான் கொடுப்பேங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வேறு நம்பர் இருக்குது. வேறு தான் ஸ்ருதீஸ்வரன் பேண்ட் லீடர். கால் பண்ணுங்க, பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. இவர் தான் எங்களோட அடுத்த பேடிஸ் என்னோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நல்ல ஒன்றா நாங்கள் போய் செட் பண்ண உள்ள பார்ப்பீங்க வீடியோவில். அடுத்த நல்ல ஓடி என்றிருக்கிற இவரையும் பார்த்துக்கொள்ளுங்க. எங்களை லீட் கிட்டாரிஸ்ட் ஹாய் என்று காட்டுங்க. எங்களோட கீபோர்டு அவர் அசிஸ்டன்ட் கீபோர்டை தூக்கிட்டு போகிறது. அருமையா வணக்கம். எங்கட மெயின் சிங்கர் வாரர் வணக்கம் என்று சொல்லிட்டு இருங்க. உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைவ்ல போறீங்க அட பாவி. இவர் எங்கட ஒரு பாடகர், நகைச்சுவையாளர், சிறந்த ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? இப்போ ஒரு சின்ன பாட்டு படிங்க. ஏதாவது ஒரு பாட்டு நீங்க இப்போ ஷோட படிக்க போற பாட்டு படிங்க. நெசமா செஞ்ச பாவம் முழுசா மேல விதச்ச பாசம் நிழலும் பின்னால காணும் அதுக்கும் மாடி புதுசா. ஓகே, நான் அந்த பேண்ட் சத்தத்துக்குள்ள ஃபுல்லா கிளியர்லாம் இருக்கு. இறங்கிட்டு ஒரு இன்னொரு பீஸ் படிச்சிருவோம், எடுத்துருவோம். வணக்கம். அடுத்த சிங்கர் சத்தியமா நீ வணக்கம். உங்களை தான் முதலாவது எடுத்து நான் பஸ்ல ஏறணும். இந்த கம்பியோட கொண்டு விழுந்துடும். ஓ
இப்போ 2 சிங்கர்ஸே உண்டா பார்க்கலாம். ஹாய் காட்டுங்க. ட்ரம்மர் காட்டிட்டு போங்க. ரேப் சிங்கர் அங்கே போய் இறங்கிட்டு இவர்கிட்ட ஒரு பாட்டு கேட்போம் நம்ம. ஹாய் சொல்லுங்க. ஓகே, எங்கள் கல்முனை அம்பார் சைட் ப்ரோக்ராமுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த கழுதாவளை பிள்ளையார் கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்டுட்டு போகிறது தான் வழக்கம். அதே மாதிரி அங்கால கிரான் வாழைச்சேனை சைட் ப்ரோக்ராமுக்கு போகிற மாதிரி இருந்தால் பிள்ளையார் அடியில் இருக்கிற பிள்ளையார் கோயில், அதை வழி பிள்ளையார்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளையார் கோயிலில் இறங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது தான் வழக்கம். அதே மாதிரி நாங்கள் வந்த வழியில் எல்லா நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், அடுத்தது நம்மளோட சிங்கர்ஸ் எல்லாரையும் ஏற்றிட்டு வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு கற்பூரத்தையும் கொளுத்திட்டு வலிக்கிட போகிறோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கோயில் இறங்கிட்டு கற்பூரத்தை கொளுத்திட்டு திருநூறெல்லாம் சாத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லா கடவுளும் நமக்கு கடவுள் தான் கும்பிட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அங்கால போய் நம்மளோட ரிஷிகேசவன் ஏற்றணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒரு சிங்கர் தான் அவரும். இந்த வாரர் பாருங்கள் எப்படி ரெண்டு வாரக்குள்ளேயே அவரையும் ஏற்றியாச்சு. ரிஷிகேசவன் இவரும் நம்மளோட பேண்டில் ஒரு பெஸ்ட் சிங்கர், இவரையும் ஏற்றி எடுத்தாச்சு. ஏற்றிட்டு அப்படியே தொடர்ந்து நாம் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போக வேண்டிய இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். அடுத்தது இவர் தான் ரிஷி அண்ணா, அடுத்தது இவர் தான் நிஷா. இவங்களை பற்றின வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததில் அப்படியே ப்ரோக்ராமுக்கு வந்தாச்சு. இதுதான் கல்முனை கடற்கரை. கல்முனையில் இருக்கிற பீச்சில் தான் நம்மளோட ப்ரோக்ராம் நடக்க போகுது. போக ஸ்டேஜ் எங்கே இருக்குது, செட்டப் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு லொக்கேஷன் என்று பாருங்களேன். இப்படி ஒரு பீச்சில் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பெரிய சவுண்டில், அதாவது ஓப்பன் சவுண்டில் இப்போ ஷோ செய்யக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதாவது அந்த என்வாயன்மெண்ட் அப்படி இருக்கும். அதே மாதிரி ஷோவும் நல்லபடியாக வந்திருந்தது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்மளோட ஸ்டேஜ், நமக்காக அடிக்கப்பட்ட ஸ்டேஜ். நாங்கள் டைமுக்கே அங்கே வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் சும்மா வேலை இல்லை, எல்லாம் செட் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெளியில் எல்இடி ஃபிட் பண்ணி கொண்டிருக்காங்க, உள்ளே சவுண்ட் செட் பண்ணி கொண்டிருக்காங்க. இவ்வளோ வேலையும் சவுண்ட் எல்இடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிய நாம் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். அது சம்மந்தமான வீடியோஸும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இப்படி பேலன்ஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோன்றதை ஏற்கனவே நம்ம யூதிவொர்க்ஸ் சேனலில் ஒரு வீடியோவாக போட்டுருக்கோம், மியூசிக்கல் வ்ளாக்னு சொல்லி. அதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்காதவங்களுக்கு மேலே கார்டில் லிங்கை கொடுத்து வைக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிற பிளேஸ். எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட க்ரௌடை உள்ளே எடுத்துகிட்டு அதை விட வெளியில் டான்ஸ் ஆடுறாக்கள் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆடணுன்றதுக்காக ஒரு லைன் ஒன்று அடித்து வெளியே விட்டுருக்காங்க. முன்னுக்குமா அவங்க நிற்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ராவணா ஸ்போர்ட்ஸ் கிளப் மெம்பர்ஸ், நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, சட்டப்படி இருந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். இவர் தான் எங்கட சவுண்ட் இன்ஜினியர். இவர் தான் சிராஜ் சவுண்ட் இன்ஜினியருங்கட. அப்படியே வெளியில் இந்த பொடியை கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பொங்கோ ட்ரம்ஸை வச்சுட்டு. அப்போ இதை கொஞ்சம் கேட்டு இவங்கிட்ட சும்மா ஃபன்னாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா சவுண்டு லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அப்போ அது வரைக்கும் ரேப் பண்ணு வானுங்களா, சின்ன ரேப் பண்ணு. என்ன ரேப் பண்ணு ஏதாவது உங்களோட இப்போ உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகுது ஏதாவது? மதிவதனை சைபர் ரேப் அடிக்கும். ஓகே. முதல் கொலாபரேஷன் பாரு யாரு கூட கோடி ரேப்பர் எல்லாமே இதை கண்டு எழுந்து கோட இது கேங்ஸ்டர் ஃப்ளோ மச்சு வரிகள் ஆடி எக்ஸ்போல மீண்டும் மடை திறந்து தாவி நதி அலைகளோட. உங்களோட பேர் நீங்கள் சொல்லலை? நான் மிஸ்டர் மைனா, coming from Barigo. Yeah bro. என்ன சொல்ல போனால் எல்லாரும் மைனான்னு கூப்பிடுவாங்க. என்ன பேர் சொல்கிறது ஒன்றும் இல்லை, அதான் வேலை. நிஷா அண்ணா, அதாவது மைனா அவரோட ஒரு சின்ன இது பார்த்துருப்பீங்க. அப்படியே மேலே ஸ்டேஜில் ஏறி பார்த்தோம்னு சொன்னால் ட்ரம்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ட்ரம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது பெரிய வேலை. ட்ரம்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அடுத்தது இதுதான் எங்களோட இந்த ஷோக்குரிய மிக்சர். அடுத்தது நாம் அடுத்தது நம்மளோட வேலை இருக்குது. நம்ம பேடை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி 2 பேடையும் செட் பண்ணி எடுக்கிறது நம்மளோட வேலை இருக்குது. அப்படியே சவுண்ட் செட் பண்ணுறது, இந்த லைட்டிங் செட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளோட ஆட்கள் தான். வினோத், டிஜே வினோத். அப்போ அப்படியே செட் பண்ணுறது எல்லாத்தையுமே காட்டுறேன்னு உங்களுக்கு பாருங்கள்.
இது ஓகே. இதுக்கு அடுத்ததில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரண்ட் கொடுத்து சவுண்டுக்குரிய வயரெல்லாம் அடித்து நான் வச்சுட்டு நமக்கு அங்கால வேலை இருக்கே உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமே, அதுக்காக நம்மளோட 2 பேடையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது எப்படி சவுண்ட் செட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் பாருங்கள். இதுதான் லைட்டிங்குரிய செட்டப். லைட்டிங் முன்னுக்கு எப்படி அந்த ரவுண்டாக சுற்றுது, அடுத்தது அந்த ஃபயர் மெஷின் எப்படி வேலை செய்யுது, ஸ்மோக் மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னெலாம் யோசிச்சுருப்பீங்க. எல்லாத்துக்குரிய கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டேஜை வியூ ஒருக்கா காட்டுவோம்ன்றதுக்காக அப்படி என்னையும் பார்க்காட்டி நீங்கள் கவலைப்படுவீங்களே, அதுக்காக ஃப்ரண்ட் வியூவில் என்ன மனையாது கியாமியா நம்பி குடிக்கலாம் தானே. நீங்க இடத்துல பெர்மனண்டா கடை போட்டுருக்கீங்களா? எங்க கோயில் பிசினஸ் கோயில்ல மட்டும் மற்றபடி கொழும்பு அழுக்கடை. ஓ அங்க பெர்மனண்டா கடை இருக்கா? அங்க இருக்கு. அப்ப இப்ப இந்த டைம்ல அங்க யார் செய்யற? இப்ப நான் இந்த சித்திரை லீவுக்கு வந்தீங்களா? ஓகே. பிரச்சனை இல்லை சொல்லுங்களே. ஆம்பளை பொடியும் தானே, அதுக்காக ஒருமா காரம் அடிச்சிடறாங்க. ஹீரோக்கு ஷோ ப்ரோக்ராம் செய்யணும். மியூசிக் ப்ரோக்ராம். சிங்கரா? இல்லை இல்லை, நான் ட்ராமர். உங்களோட ஸ்பெஷலாக கவனிப்போம். என்னடா ஸ்டேஜில் நின்றான் திடீரென்று என்னமோ சர்பத் குடிக்கிறான்ட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர் தான் கியாமியாவாம். அப்போ தூரத்தில் நம்மளோட ப்ரோ வந்து இப்படி ஒன்று மேக் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ பார்ப்போம், வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ன்றதுக்காக ஸ்டேஜில் இருந்து குதித்து ஓடி வந்து அவர்கிட்ட கேட்டு இந்த வீடியோவை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக போட்டு கொண்டிருக்கேன். அதாவது இதுதான் கியாமியாவாம் ட்ரிங்க். மிக்ஸ் பண்ணிவிட்டு சோடாவும் ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 7up மாதிரி 7upோ ஸ்ப்ரைட் ஏதோ சம்திங் அதை அப்படியே கவுட்டு வச்சு விடுறாரு அந்த சோடாவை. அப்போ குடிக்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த ட்ரிங்க் வந்து குறையாமல் அந்த சோடா பாட்டிலுக்குள்ளே இருக்கிற சோடா வந்து அதுக்குள்ளே அந்த ட்ரிங்க்கோட வந்து மிக்ஸ் ஆகி கொண்டிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தானே தெரியும், இந்த 7up வந்து அப்படியே வைக்கிறார் அதுக்குள்ளே. பாருங்கள், இதான் ட்ரிங்க் கியாமியா. ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் நம்பரும் உங்களுக்கு அதில் தெரியும் நினைக்கிறேன். மேலே கண்டக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். இவர் எல்லா கோயில்லையும் சந்திக்கலாம். கியாமியா. அடுத்தது 1 ஷாட், அந்த ஃபயர் ஷாட்டுன்னு சொல்லி 1 ஷாட் உண்டு, அதுவும் வீடியோவில் கடைசியில் இருக்கும். விடாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவும் இதில் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் கட்டாயம். கேமரா பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு நான் படுற வாடி இருக்கு. உங்களுக்கு வீடியோ காட்டணும், சரியா செய்யணும், அதுக்காக. ஓகே, கியாமியாவை குடிச்சிட்டு பசி தாங்கல, இன்னொரு ஐஸ்கிரீமை குடிச்சிருவோமே, நமக்கு ஸ்வீட்ஸ் அண்டா பிடிக்கும், அப்போ ஐஸ்கிரீமை குடிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சும்மா டேஸ்ட்டுக்காக குடிச்சு பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போதே நம்ம வரக்குள்ள ஃப்ரண்ட் வியூ இருந்ததையும் இப்போ இருக்கிறது எல்லாம் செட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு இனி போயிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்கிறது தான் பார்க்குறீங்க சோடா ஒன்று குடிச்சிட்டு போயிட்டு ஒரு வீட்டை வலிக்கிட்டுட்டு ஏண்டா அவ்வளோ வேலையாக இருக்கும் செட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிய அவ்வளோ டயர்டாகிட்டு அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் ஷோ செய்யலை அதால் ஒரு வீட்டை போயிட்டு வலிக்கிட்டுட்டு எல்லோரும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வலிக்கிட்டுட்டு வந்துட்டோம். ஓகே ஷோ ஒரு மாதிரி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட 12 ஆகிட்டே சொல்லலாம் ஷோ முடிகிறதுக்கு செம்ம க்ரௌட் இப்போ தான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போகிறாங்க. இது வந்து ஃபயர் ஷாட் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஃபயர் ஷாட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இவர் கடை வந்து அழுக்கடையில் என்ன அழுக்கடையில் இருக்காமல் பிராண்ட் ஆஃப் டிகே என்று சொல்லி அழுக்கடையில் இருக்காமல் போனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோயிலில் உங்களை பிடிக்கலாம் எல்லா கோயிலையும் பிடிக்கலாம் எல்லா கோயிலையும் பிடிக்கலாம் இனி திறக்கிற எல்லா கோயிலையும் ஆள் வந்து செய்துட்டு இருக்கேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. இந்த கிளாஸ் தானே குட்டி கிளாஸ் ரெடியாங்க குடிக்க எஸ் Shot, 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 one 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 shot. Shot is bomb down. Right now, bro. Shot, 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 shot is bomb down. Thank you, bro. சொல்ல என்ன எப்படி இருந்தது படிச்சது ப்ரோக்ராம் எப்படி இருந்தது தேங்க்யூ. இப்போ கதைக்கிற அளவில் தெம்பு இல்லை சத்தியமாக தெம்பு இல்லை இதோட வீடியோவை முடிச்சு கொள்கிறேன் சத்தியமாக எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள். இந்த கஷ்டத்துக்காவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் யூனிவர்ஸ் சேனல் சொல்லுங்க தமிழ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.